Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது நம்ம சவுத் இந்தியன்ஸ் வந்து டிஃபன்னாலே ஃபர்ஸ்ட் இட்லி தோசை. ஒருவேளை நம்ம கிட்ட தோசை மாவு இல்ல அப்படினா நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு என்ன போவோம்? நம்ம சப்பாத்தி தான். இந்த சப்பாத்தி செய்யறது என்னமோ ஈஸி தான், பட் சப்பாத்திக்கு சைடு டிஷ் யோசிக்கிறது பெரிய வேலை தான். சோ அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம். சோ இந்த வீடியோல வந்து சப்பாத்திக்கு 7 வகையான சைடு டிஷ்ஷை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் ஒவ்வொண்ணு பார்ப்போம். இப்போ வெஜ் குருமா எப்படி பண்றதுன்னு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 2 கேரட்டு, அப்புறம் ஒரு 10 பீன்ஸு, 2 உருளைக்கிழங்கு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கிக்க போகிறேன். இந்த காய்கறிக்கு ஏற்ற உப்பும் ஒரு 2 கப்பு அளவுக்கு சுடு தண்ணி அதை ஊற்றி காய்கறியை நம்ம தனியாக வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 பீஸ் தேங்காய், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, அப்புறம் 1 ஸ்பூன் முந்திரி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 3 பச்சை மிளகா, அப்புறம் 1 இன்ச் பட்டை, ஒரு 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 இல்லை 3 இலை புதினா இது எல்லாத்தையும் போட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு குருமாவை தாளிக்க ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி, அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கட்டும். காய் வந்து நம்ம ரொம்பவும் குழச்சி வேக வைக்க தேவையில்லை, ஜஸ்ட் எல்லா காயும் சாஃப்டாக ஆனால் போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள், அப்புறம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் வந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா காய், அதோட இதை சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் அதையும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 கப்பு தண்ணி. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அது கொதிக்கட்டும். கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட சூப்பரான குருமா ரெடி. நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பிரியாணி இலையை போட்டுப்போம். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்க போகிறேன். இப்போ சைடில் வந்து இந்த மஷ்ரூம் குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு 4, கொத்தமல்லி விதை 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 4 சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 பீஸ் தேங்காய் அதையும் போட்டு நம்ம வறுத்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ நட். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பவுடரை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா கழுவி சுத்தப்படுத்தின மஷ்ரூம் அது வந்து பீசஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துப்போம். இந்த மஷ்ரூம் குழம்பு வந்து நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாதி கப்பு
தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த திக்னஸில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட மஷ்ரூம் குழம்பு சப்பாத்திக்கு ரெடி. இது வந்து சாதத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பச்சைப்பயிறு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரை டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் கொஞ்சம் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பல்லு பூண்டு. இந்த குழம்புக்கு வந்து பச்சைப்பயிறு வந்து நீங்கள் முளை கட்டினதும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஊற வச்சது தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண வெங்காயம், இதுவும் நல்லா வதங்கட்டும். அப்புறம் வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். இந்த குழம்புக்கு மசாலாவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பல்லு பூண்டு, 1/2 டீஸ்பூன் மிளகு, சோம்பு, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போடுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்சிருக்க பச்சைப்பயிறு அதையும் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊறினா கூட போதும் நம்மளுக்கு. இப்போ இது வந்து ஒரு 2 விசிலுக்கு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இதையும் போட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கடைசியில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வித்தியாசமான ஒரு குருமா தான், முள்ளங்கி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, அப்புறம் ஒரு 3 இல்லை 4 கிராம்பு, அப்புறம் கொஞ்சமாக கல்பாசி. இது லைட்டாக பொரியட்டும். அப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். ஸோ முள்ளங்கியோட தோலை எடுத்துட்டு நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அது வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முள்ளங்கியை போட்டுடலாம். முள்ளங்கி இது மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கும் போது அதில் இருக்கிற அந்த ஸ்மெல் போயிடும். ஸோ வந்து நம்மளுக்கு சாப்பிடும் போது இது என்ன காய்னே தெரியாது. நெக்ஸ்ட் இதுக்கு அரைக்க 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் தேங்காய், மஞ்சள் இதெல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது முள்ளங்கி கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்ட பிறகு ஒரு தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போயிட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துப்போம். உங்களுக்கு குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா நம்மளோட முள்ளங்கி குருமா ரெடி. நெக்ஸ்ட்டு சன்னா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 1 கப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து ஓவர் நைட் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அது ஒரு ப்ரெஷர் குக்கரில் போட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பட்டை, அப்புறம் ஒரு 4-5 கிராம்பு, கருப்பு ஏலக்காய். இப்போ இது மூடி போட்டு ஒரு 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். கடலை நல்லா வெந்துருச்சு. இப்போ சன்னா மசாலா பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பட்டை, 4 கிராம்பு, ஜாவித்ரி ஒரு பாதி பூ, அப்புறம் நட்சத்திர சோம்பு இதுவும் ஒரு பாதி.
இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணாலே போதும். காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் கொத்தமல்லி விதை ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் போட்டு நைஸாக ஒரு பவுடர் அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு சன்னா மசாலா பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சன்னா மசாலா பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்புறம் 2 பிரியாணி இலை, பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா 2 கீறினது, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதுவும் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த சன்னா மசாலா பவுடர் அதையும் சேர்த்துப்போம். இது வந்து சேர்க்கும் போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வேக வச்சிருந்த சன்னாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் வேக வச்சிருந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் வந்து ஒரு 2 கப்பு சுடு தண்ணி அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர். உங்ககிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹெல்த்தியான பாலக் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பேனில் 1 கட்டு பாலக் கீரையை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, இதெல்லாத்தையும் போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வர வரைக்கும் அதை வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா இந்த பாலக்கீரையோட கலர் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடும். ஸோ இது ஒரு கொதி வந்த பிறகு இதை எடுத்து ஒரு பச்சை தண்ணியில் போட்டு வச்சுருங்க. நெக்ஸ்ட் அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு, இது 3 கூட நம்ம வச்சுருந்த கீரை இதெல்லாத்தையும் போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், இதையும் அப்புறம் வந்து க்யூப்ஸாக கட் பண்ண 1 கப்பு பன்னீர், இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பன்னீரை வந்து இந்த மாதிரி பட்டரில் ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். லைட்டாக கோல்டன் கலர் வந்தால் போதும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். அப்புறம் ஒரு பிரியாணி இலை, பொடியாக கட் பண்ண பூண்டு, இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் பொடியாக கட் பண்ண ஒரு வெங்காயம் வதங்கிட்ட பிறகு ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட் வேண்டிய அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த பாலக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துப்போம். உங்களுக்கு ஒரு பாதியிலேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த பன்னீர் அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இது வந்து கொதிக்கட்டும். கடைசியாக நம்மளுக்கு வந்து க்ரீம் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா நம்மளோட பாலக் பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கடாய் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பாதி கப்பு பன்னீரை வந்து சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இது சாஃப்ட் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட்டு கடாய் பவுடர் ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதை, காரத்துக்கு 2 இல்லை 3 காஞ்ச மிளகா, இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அப்புறம் கொஞ்சமாக மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் கடாய் பவுடர். நெக்ஸ்ட் அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய், அப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கிட்ட பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் கரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடாய் பவுடர் போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கலருக்காக நான் கொஞ்சமாக பீட்ரூட் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் நீளமாக கட் பண்ண இஞ்சி பீசஸ் அதையும் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் வந்து ஒரு பாதி குடமிளகாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் காமிக்கல. இப்போ இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணியை சேர்த்து அப்புறம் தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, இதெல்லாத்தையும் நல்லா இது பண்ணி போட்டுக்கோங்க. கசக்கி போடுங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் நல்லா ரிலீஸ் ஆகும். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தண்ணியில் போட்டிருந்த பன்னீரையும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்புறமா கடைசியாக நீங்கள் வந்து க்ரீம் இல்லைன்னா முந்திரி பேஸ்ட் அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கடாய் பன்னீர் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.